Hi friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம தோட்டத்துல மா மற்றும் நெல்லிக்காய் போன்ற பல வகை செடிகள் நடவு பண்ண போறோம். அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம தோட்டத்துல நடவு பண்றதுக்காக 4 மாங்கன்றுகள் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது கூடவே 2 நெல்லிக்காய் மரம், ஒரு கொய்யா செடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த செடிகள் எல்லாமே எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க அரசு வேளாண் பண்ணையில தான் வாங்கிட்டு வந்தேன் நானு. நம்ம ரெகுலரா இந்த மாதிரி செடிகள் எல்லாம் ரோட்டு ஓரத்துல போட்டு வச்சிருக்கிற நர்சரியில தான் வாங்குவோம். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த அரசு வேளாண் பண்ணையில விலை ரொம்பவே மலிவா கிடைக்குது நமக்கு. நம்ம வாங்கிட்டு வந்திருக்க இந்த பழச்செடிகள் எல்லாமே இன்னைக்கு நம்ம தோட்டத்துல, அதாவது இந்த தோட்டத்துல நம்ம நடவு பண்ண போறோம். நம்ம தோட்டத்துல ஏற்கனவே ஒரு மாங்கன்று நடவு பண்ணிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாங்கன்று தான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் நடவு பண்ணினேன். இந்த மாமரத்தோடைய ரகம் என்னன்னு பார்த்தோம்னா ருமானியா அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பந்து மாதிரி மாங்காய் வரும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல மாஞ்செடிகள் நடவு பண்றதுக்காக ஏற்கனவே நாங்க குழி எடுத்து போட்டு வச்சிருந்தோம். இந்த குழி எடுத்து ஒரு 2-3 நாள் இருக்கும். ஏன்னா குழி நல்லா ஆறணுங்கிறதுக்காக சீக்கிரமாவே குழி எடுத்துட்டோம் நாங்க. இந்த குழியுடைய ஆழம் பார்த்தோம்னா சுமார் 1.5 to 2 அடி ஆழம் வரைக்கும் இருக்கும். இந்த குழிக்கு அடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சுண்ணாம்பு மண் வர ஆரம்பிக்குது. இந்த குழிக்குள்ள பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல திட்டா தெரியுது இல்ல, அதுதாங்க சுண்ணாம்பு மண். இது பாக்குறதுக்கு நல்லா வெள்ளை கலர்ல இருக்கும். இந்த மாதிரி சுண்ணாம்பு மண் இருக்கிற இடத்துல மாஞ்செடிகள் வச்சா வராது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான் போல இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இங்க தோட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாங்கன்று வச்சோம், அது பட்டு போச்சு. வச்சு கொஞ்ச நாள் நல்லா தான் வளருது. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது செடி கொஞ்சம் கொஞ்சமா கருகிட்டே போயிடுது. இந்த தடவை என்ன ஆனாலும் பரவாயில்ல, கடைசியா ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக தான் மாஞ்செடிகள் நம்ம தோட்டத்துல நடவு பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம மாட்டுக்கிட்ட இருந்து சேகரிச்சு கொட்டி வச்சிருந்த சாணம் எல்லாமே நல்லா மக்கி போயிருக்குது. இங்க எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா பொலபொலன்னு கொட்டுது பாருங்க மாட்டு எருவு. நம்ம மாஞ்செடி நடவு பண்ணும்போது ஒவ்வொரு குழியிலையும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமா போடுறதுக்காக இந்த மாட்டு எருவு நாம இன்னைக்கு சேகரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே மாட்டு எரு நல்லா மக்கி இருக்கு. இருந்தாலும் நான் இதை கொஞ்சமா அள்ளிக்கிட்டு போய் காய வைக்கிறேன். மாட்டு எரு கொஞ்சம் பச்சையா இருந்ததுன்னா பயங்கர சூடுங்க. அப்படியே நாம அதை கொண்டு போய் செடிக்கு போட்டு வச்சோம்னா செடி சீக்கிரமாவே செத்து போயிடும், பட்டு போயிடும். இந்த எரு எல்லாம் ஏற்கனவே நல்லா காஞ்சிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொட்டி அப்படியே பரப்பி விட்டுருக்கேன். அப்பதான் நல்லா காயும். 2-3 நாளைக்கு அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை அப்படியே கிளறி விட்டோம்னா நல்லா காத்தோட்டம் கிடைச்சி எரு நல்லா பொலபொலன்னு ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா எரு காஞ்சிருச்சு. அதை கொண்டு வந்து இந்த குழி எடுத்து வச்ச மண்ணோட சேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம கிட்ட மாடு இருக்கிறதுனால நமக்கு மாட்டு எரு இப்ப ரெடிமேடா கிடைச்சிருச்சு, அதாவது ஃப்ரீயா கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். நம்ம காட்டுக்கு வேலைக்கு வர அண்ணாவை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எருவு அள்ளிக்கிட்டு வந்து நம்ம செடிக்கு பக்கத்துல சேர்த்து வச்சிருக்கிற மண்ணு மேல கொட்டி நிரப்பிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம செடி வைக்கிறதுக்காக மண் எடுத்துருக்கிறோம் இல்லைங்க, அந்த மண்ணு மேலேயே தான் ஒரு அண்ணக்கூட அளவுக்கு எருவு கொண்டாந்து கொட்டி இருக்கும். அந்த எருவு கொண்டாந்து கொட்டினதுக்கு மேலேயே ட்ரைகோடெர்மா விரிடிங்கிற பவுடரையும் இதுக்கு மேல தூவி விடுறோம். இந்த பவுடர் போட்டோம்னா வேரழுகள் நோய் வராதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயே ஒரு 2 கை அளவுக்கு வேப்ப முன்னாக்கையும் தூவிக்கிறோம். இந்த வேப்ப முன்னாக்கு எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க உரக்கடையில தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா பொலபொலன்னு இருக்குது வேப்ப முன்னாக்கு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்தோம்னா நமக்கு மண்கலவை ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லாத்தையும் ஒரு அன்னக்கூடையில சேகரிச்சு இந்த குழிக்குள்ள கொட்டி நிரப்பிக்கலாம். இந்த குழி ஃபுல்லா மண்கலவை கொட்டி நிரப்புறதுக்கு பதிலா ஒரு 3/4 அளவுக்கு மண்கலவை கொட்டிட்டு இதுக்கப்புறம் நம்ம செடியை நடவு பண்ண போறோம். செடி நடவு பண்ணும்போது இந்த பேப்பரை பொறுமையா எடுக்கணும். இந்த பேப்பரை பொறுமையா ஜாக்கிரதையா எடுத்தாதான் கீழே இருக்கிற மண்ணு உடையாம இருக்கும். அதுக்கு பேரு கேக்குன்னு சொல்லுவோம். அது உடையாம தான் நம்ம செடியை நடவு பண்ணணும். இந்த செடியை அப்படியே பொறுமையா குழியோடைய சென்டர்ல வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம மண்ணை மறுபடியும் கொட்ட ஆரம்பிச்சிடலாம். செடி வச்சு மண்ணு போடுறதுக்கு முன்னாடி செடி நேரா இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஒருவேளை கோணையா இருந்தா செடியை நேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்ணை கொட்டிக்கணும். குழி ஃபுல்லா மண்ணை நிரப்பிட்டு செடி நேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டா மண்ணை இப்படி கையை வச்சு லேசா அழுத்தி விட்டா போதும். போட்டு மிதிக்கலாம் கூடாது. நம்ம செடியை நர்சரியில வாங்கியிருந்தோம்னா நல்லா பெரிய சைஸ் செடியாவே கிடைச்சிருக்கும். ஆனா இதை நம்ம பண்ணையில வாங்கினதுனால செடி ரொம்ப உயரமாலாம் இல்ல, ஓரளவுக்கு சின்ன செடியா தான் இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த செடி நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த செடி பார்த்தோம்னா முன்ன பார்த்ததை விட நல்லா பெரிய சைஸ் செடியா இருக்கு. ஏன்னா இது நாங்க நர்சரியில வாங்கினது. அந்த சின்ன செடி எல்லாமே வேளாண் பண்ணையில வாங்கினது. அது ஒரு செடியோடைய விலை கிட்டத்தட்ட 60 ரூபாய் சொன்னாங்க. ஆனா இது நர்சரியில வாங்கின பெரிய செடி, ஒரு செடியே 150 ரூபாய் வந்துருச்சு. ஒரு வழியா நம்ம வாங்கிட்டு வந்த எல்லா மாங்கன்றுகளும் நம்ம தோட்டத்துல நடவு பண்ணியாச்சு. மொத்தமா 5 மாங்கன்றுகள் இன்னைக்கு நடவு பண்ணியிருக்கோம். அதுல 4 சின்ன செடி, 1 நல்லா பெரிய சைஸ் செடி. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துல மாங்கன்றுகள் நடவு பண்ணுனாங்க. ஆனா ஒரு கண்ணு கூட பொழைக்கல, எல்லாமே செத்து போச்சு. கேட்டா உங்க மண்ணுல சுண்ணாம்பு இருக்குது அப்படிங்கறதுனால எல்லாமே செத்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. நம்ம தோட்டத்துல மாங்கன்றுகள் உருவாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. கடைசியா ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு மாங்கன்றுகள் எல்லாமே நம்ம தோட்டத்துல நடவு பண்ணியிருக்கிறேன். மாங்கன்றுகள் நம்ம வாங்கிட்டு வரும்போதே நம்ம தோட்டத்துக்கு தேவையான 2 நெல்லிக்காய் செடிகளும் வாங்கிட்டு வந்தேன். இது நல்லா பெரிய சைஸ் நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லிக்காய் செடி 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எல்லாமே நம்ம தோட்டத்தோடைய கடைசி எண்டுல வச்சிருக்கிறேன். நம்ம நடவு பண்ண எல்லா செடிக்கும் பைப்பு போட்டு இப்ப தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி கூடவே சூடோமோனாஸ், அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா இந்த இதையும் கலந்து விடணும். அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது 3மே உயிர் உரம்னு சொல்லுவாங்க, அதாவது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்.
ஃபெர்டிலைசர்ஸ் இது எல்லாமே நம்ம செடிக்கு கொடுத்தோம்னா செடியோடைய வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு செடிக்கும் சுமார் 50 மில்லி அளவுல இது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரு மெஷரிங் பாட்டில் எடுத்துக்கிட்டு வந்து அதுல ஒன்னொன்னுலயும் 50 மில்லி எடுத்து இந்த பக்கெட்ல தனியா ஊத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மூணையும் நம்ம அளந்து எடுத்து இந்த பக்கெட்ல தனியா ஊத்திட்டு இந்த பக்கெட்ல ஒரு 3/4 பக்கெட் அளவுக்கு தண்ணி ஊத்தி அதுக்கப்புறம் ஒவ்வொரு செடிக்கும் இந்த பக்கெட்ல ஊத்திருங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த தடவை எப்படியாவது நம்ம வச்ச மாங்கன்றுகளை எல்லாமே உயிரோட பொழைக்க வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உயிர் உரத்தை கூட தண்ணி ஒரு 3/4 பக்கெட் எடுத்து இதை எடுத்து அப்படியே நம்ம செடியில ஊத்திடலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் நீங்க யாராவது உங்க தோட்டத்துக்கு செடிகள் வச்சீங்கன்னா இந்த மாதிரி உயிர் உரங்கள் கொடுத்துருக்கீங்களாங்கிறத பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உயிர் உரங்கள் நம்ம தோட்டத்துக்கு நம்ம செடிகளுக்கு கொடுத்தோம்னா செடியுடைய வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நான் இப்பதான் முதல் முறை நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு இந்த மாதிரி உயிர் உரம் கொடுக்குறேன். நீங்க யாராவது இந்த மாதிரி உயிர் உரங்கள் உங்க தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருந்துங்கிறத பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல செடிகள் எல்லாமே நடவு பண்ணி தண்ணி விட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. தண்ணி நான் ஒரு வாரத்துக்கு 2 தடவை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த செடியில இருந்து சின்னதா துளிர் வந்திருக்குது. நம்ம நடவு பண்ண 2 நெல்லிக்காய் செடிகளும் நல்லாவே தளைஞ்சு வந்துகிட்டு இருக்குதுங்க. சின்ன சின்னதா புதிய துளிர்களும் இதுல இருந்து வந்துகிட்டு இருக்குது. நாம இன்னைக்கு நடவு பண்ண செடிகள்லாம் எப்படி நம்ம தோட்டத்துல வருதுங்கிறத பத்தி சொல்றேன். வளர்ந்துதா இல்லையாங்கிறத பத்தியும் நான் சொல்றேன் பாருங்க. நம்ம செடிகள் எல்லாம் நடவு பண்ணி கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு மேல ஆச்சுங்க. நம்ம தோட்டத்தோடைய நிலைமைய பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வச்சது எல்லாம் ஒண்ணு கூட வளரலங்கிறது உங்களுக்கே பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். நம்ம நடவு பண்ண மாஞ்செடி ஒண்ணு கூட பொழைக்கலைங்க. ரொம்பவே வருத்தமாய் போச்சு. அந்த கோவத்துல தான் நான் காடு ஃபுல்லா இப்ப மாட்டுக்கு தேவையான தீவனத்தை வச்சு விட்டேன். நம்ம வச்ச செடிகள்லயே உருப்படியா வந்தது இந்த நெல்லிக்காய் செடி தாங்க. இந்த நெல்லிக்காய் செடி தான் நல்லபடியா வளர்ந்துருக்குது. 2 கன்றுகள் வச்சோம். அது ஒண்ணு நல்லாவே வளர்ந்துருச்சு. இன்னொன்னு செத்து போச்சு. அந்த செத்து போன கண்ணை தூக்கிட்டு அந்த இடத்துலயே இன்னொரு புது நெல்லிக்காய் கன்று வாங்கிட்டு வந்து வச்சேன். அந்த நெல்லிக்காய் கன்றும் நல்லா வளர்ந்துருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு கன்று இருக்குது பாருங்க. இதுதான் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஏன்னா நெல்லிக்காய் கன்று வைக்கும் போது ஒத்த கண்ணா வைக்க கூடாது. அது கூட ஜோடியா இன்னொரு கண்ணு வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் 2 நெல்லிக்காய் கண்ணு இந்த ஒரே இடத்துல பக்கத்துல வச்சிருக்கிறேன். நம்ம தோட்டத்துல எப்படியாவது மாங்கன்றுகள் வச்சு அதை நல்லபடியா உருவாக்கி கொண்டு வரணுங்கிற ஆசை ரொம்ப நாளா இருந்ததுங்க. நானும் பல தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா ஒரு தடவை கூட உருப்படியான ரிசல்ட் இல்லைங்க. இந்த தோட்டத்துல எந்த இடத்துல நோண்டுனாலும் ஒரு 2 அடிக்கு கீழே பார்த்தோம்னா சுண்ணாம்பு மண்ணு வந்துருதுங்க. இந்த சுண்ணாம்பு மண்ணு எப்ப வந்தாலும் அந்த இடத்துல நீங்க மாங்கன்றுகள் வச்சுன்னா அதை கொண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அக்ரோ சென்டர்ல. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு யாருக்காவது இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. சுண்ணாம்பு மண்ணு இருந்தா அதுல மாங்கன்றுகள் வருமா வராதாங்கிறத பத்தி நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சுண்ணாம்பு மண்ணு இடத்துல எப்படி மாங்கன்றுகள் வச்சு அதை வெற்றிகரமா வளர்த்தி கொண்டு வரணுங்கிறத பத்தியும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.